ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஜியோ ஃபைபர் வந்து புக் பண்ணியிருந்தேன். சரிங்களா? நான் மேல பார்த்தா தெரியுமான்னு தெரியல. அதில இருக்கு. சரிங்களா? புக் பண்ணியிருந்தேன். புக் பண்ணோன்னே கால் பண்ணாங்க. ஒரு புக்கிங் என்கொயரி வச்சிருந்தேன். கால் பண்ணாங்க. கால் பண்ணி பேசுனாங்க. "சார் இந்த மாரி ஜியோ ஃபைபர் புக் பண்ணியிருக்கீங்களா?" அப்படின்னு கேட்டாங்க. "சார் ஆமாம் சார், புக் பண்ணியிருக்கேன். அப்போ ரூ. 1000 அட்வான்ஸ் பே பண்ணணும் சார். உங்க லொக்கேஷன்ல சர்வீஸ் அவைலபிளா இருக்கான்னு பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 1/2 அன் ஹவர்ல கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. சரி ஓகே, 1/2 அன் ஹவர்ல திரும்ப கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு, "சார் உங்க லொக்கேஷன்ல வந்து ஜியோ ஏர் ஃபைபர் அவைலபிளா இருக்கு சார். ஃபைபர் அவைலபிள் இல்ல. உங்க பக்கத்து தெருக்கு அங்கே இருக்கு சார். அதனால நீங்க அதில சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண முடியாது. அதனால ஏர் ஃபைபர் புக் பண்ணிக்கிறீங்களா?" அப்படின்னு கேட்டேன். "சார் எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா தேவைப்படுது. கொஞ்சம் குயிக்கா பண்ணி கொடுங்க சார்" அப்படின்னு சொல்லியிருந்தேன். "சரி நீங்கள் அட்வான்ஸ் புக் பண்ணுங்க சார். உங்களுக்கு இன்னைக்கே வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க சார். எக்யூப்மெண்ட்லாம் நம்மக்கிட்ட இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் இருந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஆச்சு. சரி ஓகே, ஒரு நாள் தானே கொஞ்சம் டைம் டிலே ஆகும்னு பார்த்தா 3 நாள் ஆயிடுச்சு. கால் பண்ணி திரும்ப பேசுகிறேன். "சார் இந்த மாதிரி சொல்லியிருந்தீங்களே, எனக்கு அர்ஜென்ட் தானே நான் சொன்னேன். நீங்கள் ஏன் வந்து எனக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கல?" அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, கால் பண்ணி நான் வந்து உங்களுக்கு சர்வீஸில் இருக்கவங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறேன் சார் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு விட்டாச்சு. பக்கத்து பிரான்ச் இருக்கும் பார்த்தீங்களா, ஜியோ ஆஃபீஸில் ஒவ்வொருத்தரும் "சார் இன்றைக்கி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்தாங்களா சார்ன்னு சொல்கிறாங்களே தவிர ஒருத்தன் கூட வரல. ஒரு டெக்னீஷியன் கூட வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வரல. என்னன்னு கூட கேட்கல. அது ஏதோ ஓஆர்எல்ல ஏதோ ஒன்று அடிக்கணுமாமே, அது கூட என்டர் பண்ணணும் போல். அதுக்கு கூட யாரும் வரல. ஒவ்வொருத்தராக கால் பண்ணி பேசுகிறாங்களே தவிர ஒருத்தர் கூட வந்து என்னன்னு கூட வந்து திரும்ப நான் என்ன பண்ணேன், சரி இது வேலைக்காகாது. நம்மளே ஒரு அர்ஜென்ட்டுக்கு தான் ஒரு சர்ச் பண்ணி ஓகே ஏர்டெல் இருந்துச்சு. எனக்கு வந்து பெட்டரான பிளான்ஸ் வந்து ஜியோவில் இருந்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. அந்த வேல்யூ ஃபார் மணிக்கு. ஏன்னா லோக்கல் சர்வீஸில் இருக்கிறவங்களும் 30 எம்பிபிஎஸ்க்கே அதிகமாக அமௌண்ட் கேட்டாங்க. இதுதான் கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சிச்சு. சரி ஓகே, ஒரு ஜியோ ஒரு அர்ஜென்ட்டுக்கு கால் பண்ணி எதாவது கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இதை நான் புக் பண்ணேன். சரி ஓகே, ஜியோ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க சர்வீஸ் கொடுக்குறது வந்து எனக்கு ரொம்ப மோசமாக தெரிஞ்சிச்சு. சொன்ன டைமில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முடியல. அப்போ எதுக்கு அவங்க வந்து ஆர்டர் எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. திரும்ப அதுக்கப்புறம் இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணால் ரீச் ஆக மாட்டேங்குது. நான் ரூ. 1000 புக் பண்ணிட்டேன். அந்த ரூ. 1000க்கு அவங்களுக்கு கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணால் புக் ஆக மாட்டேங்குது. இதில் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, ஓஆர்எல் அந்த இது அடித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் கஸ்டமர் கேர்கிட்ட தெளிவாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமே தவிர, அதுக்கு முன்னாடி நீங்கள் ரூ. 1000 அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுக்கெலாம் டேரெக்டாக கனெக்ட் ஆக மாட்டேங்குது. நீங்கள் அந்த ரூ. 1000 கொடுத்து அந்த ஓஆர்எல் அடித்து பிளான் நீங்கள் அதுக்கப்புறம் ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்ணதுக்கப்புறம் தான் கஸ்டமர் கேருக்கே கால் போகுது. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் நான் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணேன். நம்ம மொபைல் அந்த ப்ரீபெய்டுக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு கால் பண்ணி நான் பேசினேன். "சார் இந்த மாதிரி இருக்குது, நான் கனெக்ட் பண்ணுறேன் சார்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஆர் 3 டைம்ஸ் இந்த மாதிரி தான் பண்ணாங்க. கடைசி வரைக்கும் சார் அவங்க கால் அட்டெண்ட் பண்ணல. இல்லைனா ஹோல்டில் வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. சரி இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இன்னொரு தடவை ரீச் பண்ணி அதுக்கப்புறம் அவங்ககிட்ட நடந்ததெல்லாம் இந்த மாதிரிலாம் ஓவரெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டாங்க. போனதுக்கப்புறமும் நான் அமௌண்ட் செட்டில் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமும் வந்து இன்ஸ்டால் பண்ணல. நான் கேட்குறேன், அந்த வந்த டெக்னீஷியன்கிட்ட கேட்குறேன். அவங்களும் ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. "சார் இன்னைக்கு பண்ணிடுவோம், நாளைக்கு பண்ணிடுவோம், உங்களுக்கு காலையில் இன்ஸ்டால் பண்ணிடுவோம் சார். நைட் ஆயிரும் சார், நைட் ஆயிரும்" சொல்லிட்டு இழுத்துட்டு இருந்தாங்க. சரி எதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நாளில் பண்ணது இந்த இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். அவர் வந்து கூட யூடியூப் சேனலில் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு, இந்த மாதிரி சர்வீஸ் கொடுக்குறாங்கன்ட்டு. அவராக 90 நாள் ரீஃபண்டுக்காக வெயிட் பண்ணார். நான் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்னதான் நடக்கு பார்த்துருவோமே. அவங்க சொன்ன டைமில் அவங்களால பண்ண முடியல. ஒரு பெரிய நெட்வொர்க்கு, அவங்களால இதை பண்ண முடியலன்னா என்ன இதுக்கு நான் வந்து மற்றவங்கள்ட்ட எடுத்துகிட்டு போயிருப்பேனே. உங்கள்கிட்ட எதுக்கு நான் வரப்போகிறேன்? ஜியோட்ட எதுக்கு, ஜியோ ஒரு நல்ல கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுக்கு வரப்போகிறேன்? கொஞ்சம் யோசிச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர் கேர்கிட்ட நான் ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் கால் பண்ணேன். "கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறேன் சார்" அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஈவினிங் போல் எனக்கு கால் வந்துருச்சு. வந்துட்டு அவங்க வந்து நியர்பை லொக்கேஷனில் அவங்க ஏதாவது ஹெட்டாக என்னன்னு தெரில. கால் பண்ணி, "சார் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் இப்படி புக் பண்ணியிருந்தீங்களா, கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்களா, இன்ஸ்டால் பண்ணலையா?" "ஆமாம் சார், நான் புக் பண்ணியிருந்தேன். ஜியோ ஏர் ஃபைபர் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் புக் பண்ணியிருந்தேன். சரி வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு சொன்னேன். வந்து புக் பண்ணல. சரி இன்ஸ்டால் பண்ணலை. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு அர்ஜென்ட்டுக்கு தான் நான் வந்து புக் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களால் சர்வீஸ் பண்ண முடியலன்னா எதுக்கு சார் நீங்கள் ஆர்டர் எடுக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணேன். திரும்ப அதுக்கப்புறம் இங்கே இருப்பாங்கள்ல, எனக்கு லோக்கல் சர்வீஸ் பண்ணுறவங்க இருப்பாங்கள்ல, அவங்க வந்து கான்ட்ராக்ட் பேசிக்கில் தான் கொடுத்துருக்காங்களாம். நமக்கு அது தேவை கிடையாது. நான் ஜியோவில் தான் புக் பண்ணியிருந்தேன். நீங்கள் அதில் தானே பண்ணி கொடுக்கணும். கான்ட்ராக்ட் பேசிக்கில் தான் பண்ணி இது பண்ணுறாங்க போல்.
திரும்ப அதுக்கப்புறம் அவங்க வந்தாங்க. ஒரு நைட்டு போல் வந்து 2 பாக்ஸை கொடுத்தாங்க, செட் ஆஃப் பாக்ஸும் ஜியோ ஃபைபர் பாக்ஸும். சரி நைட்டு இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்த்தா, சார் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறாங்க, சார் உங்களுக்கு ஃபைபர் வந்து ஏர் ஃபைபர் வந்து ஒழுங்காக நெட்வொர்க் கிடைக்க மாட்டேங்குது, அதனால வந்து நாங்கள் ஃபைபர் கேபிள் தான் போட போகிறோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் நேரம் எப்போ வெயிட் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். சார் நாளைக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறேன். சரி அவங்க சொன்னது கொஞ்சம் நியாயமாக இருந்துச்சு. ஏன்னா ஏர் ஃபைபர் வந்து நமக்கு வந்து எனக்கே தெரியும், ஏன்னா வந்து பெருசாக, ஏன்னா அது டவர் மூலிமா தான் கிடைக்கும், அது எந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கும்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவங்க, சார் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் சார் நான் பண்ணேன், இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு உடனே வேணும்னு சொல்லிட்டு தான் நான் புக் பண்ணியிருந்தேன், எனக்கு சர்வீஸ் நீங்கள் கொடுக்க முடியல, நான் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். சார் இந்த மாதிரி நாங்கள் வந்து கான்ட்ராக்ட் பேசிக்கில் தான் பண்ணுறோம், நான் கான்ட்ராக்ட் தான் எடுத்திருக்கேன், இந்த லோக்கலில் பொறுத்த வரைக்கும் நான் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன், அதனால் வந்து மேன் பவர் கிடையாது, ஆனால் இவங்க ஆர்டர் எடுத்து போடுறாங்க, போட்டுட்டு கரெக்டான டைமில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறேன். அது ஏன் பிரச்சனையா, நீங்கள் கான்ட்ராக்ட் எடுக்காமல் போங்க, எனக்கு சர்வீஸ் கொடுக்குறதா உங்களோட இன்ஸ்டால் டேட்டு ஷெட்யூல் டேட்டு நீங்கள் போட்டிருக்கீங்க, எனக்கு அந்த டேட்டில் தானே பண்ணி கொடுக்கணும், பண்ணி கொடுக்கல அப்படின்னு சொன்னேன். திரும்ப அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து பண்ணி கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நாளும் வரல. திரும்ப ஒரு 2 or 3 டேஸ் மேலே போயிடுச்சு. திரும்ப கால் பண்ணேன், சார் இன்றைக்கி பண்ணிடுறோம் சார், நாளைக்கு பண்ணிடுறோம்னு சொன்னாங்க. சார் அங்கேருந்து ஒயர் எடுக்க வேண்டியதுன்னு சொன்னாங்க. ரொம்ப தூரம்லாம் கிடையாது, ஒரு 300 மீட்டர்ஸ்லேருந்து ஒரு ஒயர் எடுத்து அதுலேருந்து ஒரு சின்ன கேபிள் கொண்டாடுறாங்க, சரிங்களா, இன்டர்நெட்டுக்கு ஒரு சின்ன கேபிள் கொண்டாடுறாங்க. இவ்வளோ தான் வேலை. அவங்க நினச்சா அதை ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ளே முடிச்சிடலாம், அந்த மாதிரி தான் ஒரு வேலை. ஆனால் அவங்க வந்து அது ஜவ்வு மாதிரி இழுத்து டைமை டிலே பண்ணி கொண்டு போனாங்க. திரும்பவும் நான் கால் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணாங்க, அடுத்து கால் பண்ணி பேசுனாங்க. அவங்களுக்கு கால் பண்ணி, சார் இன்ன வரைக்கும் நீங்கள் பண்ணி கொடுக்கல, எனக்கு ரீஃபண்டாவது கொடுங்க அப்படின்னு சொன்னால், அவங்களும் சார் நான் கால் பண்ணி பேசுகிறேன், இன்றைக்கி உங்களுக்கு பண்ணலைன்னா என்னென்னு கேளுங்க. நான் விட்டுட்டேன், இன்றைக்கி தான் நீ வந்து பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு. அதுக்கப்புறம் 10 or 15 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாங்க. நீ 1 டேயில் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்ன நீங்கள் ஒரு 15 நாளைக்கு மேலே நீங்கள் இழுத்து அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறீங்க. அந்த 15-16 நாள் எதுக்கு புரியலை. அதுக்கப்புறம் வந்து நான் அந்த இன்ஸ்டாலில் டெக்னீஷியன்கிட்ட கேட்குறேன், சார் இந்த 1000 ரூபா நாங்கள் வந்து ரீஃபண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். இன்ஸ்டால்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கேட்டது இதெல்லாம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 1000 ரூபா வந்து வவுச்சரில் ஆட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, 90 டேஸ்க்கு அப்புறம் வரும்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர், சார் உங்களுக்கு வந்து அந்த ஜியோ அந்த வவுச்சரில் ஆட் ஆகும், நீங்கள் அதுலேருந்து எதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியல. இல்லை நான் ஆர்டர் பண்ணுறேன், உங்களால் கரெக்ட் டைமில் எதுவும் பண்ண முடியலன்னா நீங்கள் எனக்கு ரீஃபண்ட் தானே பண்ணி கொடுக்கணும், அது என்ன வவுச்சரில் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதை பற்றி எனக்கு தெரியல. ஆனால் அந்த டெக்னீஷியன் அப்படி தான் சொன்னார். அதுக்கப்புறம் எவ்வளோ சார் எனக்கு மந்த்லி வந்து ஜிபி கிடைக்கும், எவ்வளோ கிடைக்கும், அன்லிமிட்டட்னு போட்டிருங்க அப்படின்னு சொன்னால் 1000 GB தான் கிடைக்கும், 1000க்கு மேலே கிடைக்காது, 1000 GB தான் கிடைக்கும், அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் வந்து பிளான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் எதுக்கு வந்து ஒரு பிளானுக்கு கீழே அன்லிமிட்டட்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னு தெரியல. ஏன்னா ஒரு மந்த்லி வந்து 1000 GB நம்ம யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க, அன்லிமிட்டட்னு கொடுத்தா யாருக்கும் தெரியாதுன்னு பண்ணுறாங்க. எனக்கு தெரியலை. இதை பற்றி தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாங்க. நடக்கட்டும்னு சொல்லிட்டு போயிட்டேன். இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு. 3 மாதமும் அந்த 100 MBPS பிளான் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். 899 நினைக்கிறேன். 899 தான் அந்த பிளான் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். நல்லா தான் போயிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் நீங்கள் பிரச்சனை இல்லைன்னு ஒரு பக்கம், இதுக்கப்புறம் பிரச்சனை வருமானு எனக்கு தெரியலை. ஆனால் ஸ்பீடுலாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு இதே மாதிரி நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா விசாரித்து கேட்டு, அதுக்கப்புறம் இது ஒப்பேரமா, நம்மளுக்கு உடனே இன்ஸ்டால் பண்ணுவாங்களா, இல்லை உங்களுக்கு நீங்கள் பொறுமையாக இது பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கிங்க. ஆனால் ஒரே ஒரு கேள்வி, உங்களுக்கு வந்து மேன் பவர் இல்லைன்னா எதுக்கு நீங்கள் ஆர்டர் எடுக்கிறீங்க? இதே தான் உங்கள் கான்ட்ராக்ட்காரரும் என்கிட்ட சொல்லிட்டு போனார். அவங்க எங்ககிட்ட மேன் பவர் இல்லை, அதனால் வந்து ஆனால் ஆர்டர் எடுத்துக்கிட்டே இருக்காங்க, அதனால் என்ன பண்ணன்னு தெரில, நிறைய ஆர்டர் வந்திருக்கு. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் எடுக்கிறீங்கன்னா முன்னாடியே சொல்லுங்கள், சார் இவ்வளோ டேஸ் ஆகும் வெயிட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், 1000 rupees பே பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ் அவர் கூட ஒரு வீடியோ போடுறாரு, அது கீழே கமெண்ட் செக்ஷனில் பார்த்தா அவ்வளோ பேரும் வந்து, சார் எனக்கு இன்னும் ரீஃபண்ட் ஆகலைன்னு சொல்லிட்டு போடுறீங்க. எவ்வளோ காசுரா, எவ்வளோ இது? இதை பற்றி தெரிஞ்சவங்க கீழே இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள். இது எனக்கு நடந்தது, எனக்கே வெறுப்பாயிடுச்சு. வேண்டான்னு ஒரு பக்கம் போனதில் அந்த 1000 ரூபா கிடைக்குமா கிடைக்காதா, சரி ஓகே என்ன தான் நடக்குன்னு பார்த்துலான்னு சொல்ல தான் நான் வெயிட் பண்ணேன். இன்ஸ்டால் பண்ணாங்க. சர்வீஸும் இது வரைக்கும் எனக்கு அந்த ஸ்பீடு வந்து அதே லெவலில் தான் மெயின்டைன் ஆகுது. சரி ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.